மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, நம்ம இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் பழனி வந்திருந்தோம். இன்றைக்கி பழனிலேருந்து ஒரு சூப்பரான ஜேர்னி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். மேலே பார்ப்பீங்க, கொடைக்கானலில் தான் நண்பா இன்றைக்கி நம்ம போக போகிறோம். இப்போ தான் மலை ஏறி இறங்கி முடிச்சு வந்தேன். ஒரே டயர்டாக இருக்குது, ஸ்வெட்டிங்காக இருக்குது. மலையிலே கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு நண்பா. பூஜைக்காக நிறுத்தி வச்சிட்டாங்க க்யூவை. ஸோ லேட் ஆகிடுச்சு. டைம் 2:15 ஆகுது மக்களே. ஸோ இருக்க டிலே ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு விண்டோ சீட் மட்டும் தான் கிடச்சிருக்கு. உள்ளே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறாங்க. பஸ் ஆல்ரெடி க்ரௌடோட தான் மக்களே இருக்குது. ஒரே ஒரு விண்டோ சீட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு. ஸோ அந்த விண்டோ சீட்டை யூஸ் பண்ணி இருக்கிற சீனரிஸ்லாம் சூப்பராக கேப்சர் பண்ணி உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறேன். அடுத்த பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இருட்டுச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்துவாங்க. அங்கே போய்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறாங்க. இங்கே பஸ் ஸ்டாண்டுன்றதால ஷோ பண்ண முடியல. வண்டி எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக. போக கண்டினியூ பண்ணுறாங்க. நமக்கு கொய்யாப்பழம் தான் மக்களே. லஞ்சு டைம் இல்லை. ஹோட்டலுக்குலாம் போய் சாப்பிட முடியாது. அங்கே அன்னதானமாக ஃப்ரீ தான். பட் டைம் இல்லைங்க. நம்ம சீக்கிரமாக போய் ஆகணும். கொடைக்கானலுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. 60 rupees மட்டும். டோட்டலாக 14 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது போலாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பென்னு.
டயர்டாக இருக்குங்க. இப்போ தூங்கினா தான் கொஞ்சம் கொடைக்கானலில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் என்னால். 2:45 ஆகுதுங்க. ஸோ ஒரு 3:15 பக்கமாக நான் தூங்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு அரை மணி நேரம் மேலே போகிற வரைக்கும் அந்த ஏரியோட வியூ பாயிண்ட் கம்மியாக அது மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறேன். மக்களே, மலைகளின் இளவரசி நம்மளை அன்புடன் வரவேற்கிறார்கள் மக்களே. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ரைடு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீனிக்காகவும் அமேசிங்காகவும் இருக்கும். இந்த ரைடை ஸ்கிப் பண்ண மாட்டேன் இருக்குது பாருங்கள். ஃபுல் குவாலிட்டியில் வச்சு பாருங்கள், 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள், மற்ற வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. சரி, அதெல்லாம் இருக்குது ப்ரோ, ரைட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஓகே, சொந்த கதை சோக கதையை பார்த்தது போதும். இப்போ நம்ம ரைடை என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக தூக்கமே வரலங்க, தூங்கி பார்த்தேன். இது ஹில் ரோடுன்றதால குலுங்கி போகுது பஸ்ஸு. இப்போ தூக்கம் வரல.
மக்களே, நான் போன வருஷம் வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ ஒரு இடத்துல ரெஸ்ட் ஸ்டாப் கொடுத்துருந்தாங்க. அதே இடத்துல தான் இங்கேயும் ரெஸ்ட் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. வருஷம் மாற்றவங்க பேர். இவங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதே இடத்துல தான் ரெஸ்ட் ஸ்டாப் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க. அப்படி இந்த சைட் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலோட வியூ தெரியும். கொடைக்கானல் ஹில்ஸோட வியூ தெரியும். வெயில் பட்டைய கலப்புது மக்களே. பட் இருந்தாலும் இதுலேயும் மிஸ்ட் இருக்குங்க. ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்குது. போன வருஷம் எடுத்தால் அதே ஷாட் மாதிரியே இருக்குங்க. கேரளா பசங்க சிரிக்கிறானுங்க நம்மளை பார்த்து. அவனுங்களுக்கு நம்மளை பற்றி. கொடைக்கானல் முடிச்சுட்டு காலையில் ஒரு சூப்பரான ட்ரெயினை, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ட்ரெயினை ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணலாம் கூட சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரெயின் தாங்க ட்ரை பண்ண போகிறோம். நாளைக்கு அந்த விலாகை பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாமே பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரெஸ்ட் ஸ்டாப்லேருந்து வண்டி எடுத்தோடனே சூப்பரான சீனரிஸ்லாம் இருக்கும். அதெல்லாமே கேப்சர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ரண்ட்டு கேட்டில் முன்னாடி உட்காந்து தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். பஸ் எல்லாருமே நம்மள தாங்க பார்க்குறாங்க. நான் எதுவுமே கண்டுக்காமல் வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஓகே, போக பார்க்கலாம். கிளைமேட் ஓரளவுக்கு ஓகேவாக தாங்க இருக்குது. நான் சூப்பராக இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் போன வருஷம் அந்த அளவுக்கு கூட இல்லை. ஹில் மேலே ஏற தாங்க மிஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
மக்களே, ஒரு வழியாக கொடைக்கானல் வந்து சேர்ந்துட்டோங்க. கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம போகல. கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு போகலங்க, லேக்குன்ற ஒரு பகுதியிலே இறங்கிட்டேன். அங்கே மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வரணும். அப்புறம் இங்கேருந்து மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி வருங்க. நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். காலையிலே நிறைய நடந்துட்டேன். பழனிக்கு வேறு போயிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் வீடியோ ஃபுட்டேஜஸ் அவ்வளோவா எடுக்க முடியல. இப்போ தான் நான் ஒன்று உணர்றேங்க. எவ்வளோ தான் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணாலும் கொடைக்கானலோட பியூட்டியை என்னால் மொபைலில் கேப்சர் பண்ண முடியாதுங்க. இந்த பியூட்டியை அட்மையர் பண்ணணுன்னா நீங்கள் நேரில் வந்தால் தான் முடியும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, வெயிலும் கண்ணு கூசுகிற அளவுக்கு அடிக்குது அண்ட் குளிரும் பல் நடுங்கிற அளவுக்கு அடிக்குதுங்க. அந்த மாதிரியான ஒரு அமேசிங்கான கிளைமேட் தாங்க வரும்போது எல்லாமே. அண்ட் இப்பயும் ஃப்ரீசிங்கான கிளைமேட் தான் இருக்குது. காது எல்லாமே அடைச்சிக்கிச்சு. என்னோடய வாய்ஸும் சேஞ்ச் ஆகிருக்கும். அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே மக்களே, ஒரு 60 ருபீஸ்க்கு ஒரு தாறுமாறான அருமையான சூப்பரான ஜேர்னிங்க கொடைக்கானல்லேருந்து பழனி வரைக்கும். சரி, பழனிலேருந்து கொடைக்கானல் வரைக்கும். என்ன, நான் ஃபஸ்ட்டு ஒரு சீட்டில் உட்காந்துருந்தேன்லங்க, அதிலே உட்காந்துருந்தா இன்னும் சூப்பராக வீடியோ கேப்சர் பண்ணியிருப்பேன். பட் உங்களுக்கு சூப்பரான ஃபுட்டேஜஸ்லாம் தரலாம் அப்படின்ற ஒரு சின்ன நோக்கத்தோட முன்னாடி போய்ட்டு உட்காந்தேன். பட் இருக்கிறதும் போச்சுடா நல்ல கண்ணா அப்படின்னு சொல்கிற மாதிரி வியூஸை ஒழுங்காக கேப்சர் பண்ண முடியலங்க. அந்த சைடு இருந்தால் கேப்சர் பண்ணியிருந்தாலும் வெயில் ஒரு பக்கம் அடிக்குது, மிஸ்ட்டு சுற்றி கவர் ஆகிருக்குங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக ஃபாகியாக தான் இருக்குது. நேரில் பார்த்தாலும் அதே மாதிரி தான், நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே தான் இருந்தது. ஸோ அதனால் நான் அவ்வளோவா ஃபுட்டேஜஸ் எடுக்கல. இந்த ஜேர்னின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நீங்கள் வரீங்கன்னா ரைட் சைடில் உட்காந்துட்டு வாங்க. டிரைவர் உட்காந்துருப்பார்ல, அந்த சைட்லேயே உட்காந்துட்டு வாங்க. வியூன்றது சூப்பராக கிடைக்கும். ஓகே மக்களே, இப்போதைக்கு நான் தனியாக தான் வந்திருக்கேன். ஸோ போயிட்டு போட்டிங் ஆப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் கொஞ்சம் கொடைக்கானல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேங்க. டைம் இப்போ 5 ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரத்தில் இருட்டிடும். ஸோ 1 மணி நேரத்தில் என்ன பார்க்க முடியுமோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோர் வீடியோலாம் நான் இதுக்கப்புறம் போடுறேங்க. நான் ட்ராவல் வரைக்கும் யாராவது பார்க்க வந்திருந்தீங்கன்னா இதோட வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோஸ் மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். அது எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலாம் வேணாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கொடைக்கானலில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி ஆட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சபரி சைனிங் அவுட் ஃப்ரம் பியூட்டிஃபுல் கொடைக்கானல். ஆயுதத்தை கையில் எடுத்தாச்சு. இனிமேல் எவன் என்ன சொன்னாலும் கண்டுக்கிறது இல்லை. நம்ம பாட்டில் நம்ம வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ இந்த மொபைல்லேருந்து இந்த மொபைலுக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். ஓகே மக்களே, இந்த ஃப்ரண்ட்டில் தான் படகு குழாம்னு போட்டிருக்காங்க. அங்கே போய்ட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேங்க. ஒன்றே சொதப்பல் மக்களே, சிரிப்பு தான் வருது. எவ்வளோ நேரம் தான் அவங்கள திறந்து போட வச்சுருப்பாங்க, க்ளோஸ்டு. நம்ம தாங்க கேரளான்னு சொல்லிட்டு தெரியும். பட்டு இங்கே கொடைக்கானலில் தமிழ் பீப்புள்ஸை கம்பேர் பண்ணும்போது கேரளா பீப்புள்ஸ் தாங்க 75% இருக்காங்க. நம்ம தான் கேரளான்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு தாங்க பிடிச்சிருக்கு. இங்கே நிறைய கொடைக்கானலுக்கு நிறைய பேர் வராங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சபரிமலை போகும்போது கேரளா பேசிட்டு இருக்கிறத கேட்டேங்க. நெக்ஸ்ட் மந்த் லீவ் வருது, நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கே அவங்க சொன்னாங்கன்னா பாண்டிச்சேரி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நம்ம எல்லாம் கேரளான்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக இருக்கும். பட் அவங்க தமிழ்நாடு தாங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் அவங்களோட ஸ்டேட் பிடிக்காத போல், மற்ற ஸ்டேட் தான் பிடிக்கும் போல். ஓகே மக்களே, இப்போ என்ன பண்ணுறது தெரியல. மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு பஸ் ஏறி நம்ம திண்டுக்கல் போக வேண்டியதாங்க. திண்டுக்கல்லேருந்து நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் போனோம். கோயம்புத்தூர்லேருந்து தான் நமக்கு நாளைக்கு ட்ரெயின்ன்றது இருக்குது. ஸோ பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி கேரளா பஸ்ஸில் தாங்க 10-20 பஸ்ஸு போய் பார்த்துட்டேன். நான் பழனியிலேருந்து கொடைக்கானல் வரதுக்குள்ள 10-20 பஸ்ஸு கிராஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ பேசிகிட்டே இருக்கும்போதே 3 பஸ் கிராஸ் ஆகுது பாருங்க. ஃபுல்லாக கேரளா மக்கள் தான் பாருங்கள். கேரளா நம்பர் தான் போட்டிருக்காங்க. அவங்க பஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தாறுமாறாக பாட்டு போட்டு சூப்பராக வெயிட் பண்ணிட்டே வருவோம். சரி மக்கள், எங்கே போய் பார்ப்போம். சார்ஜர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. 2 பேர் வந்திருந்தா ஆளுக்கு 100 ரூபாய் முடிச்சுருந்துருக்கலாம். பட் 250-300 ரேஞ்சு போகிறாங்க சிங்கிள் பர்சன். கேட்டு பார்க்குறேன் பாருங்க மக்கள். இப்போ தெளிவாகவே போட்டிருக்காங்க. ஓகே மக்களே, 250 கொடுத்து 20 மினிட்ஸ் போகிற மாதிரி ஐடியாவே இல்லைங்க. அது வேஸ்ட்டு தான். என் கூட இன்னொருத்தர் யாராவது வந்துருந்தாங்கன்னா 100 ருபீஸுக்கு 20 மினிட்ஸ் வரட்டுங்க. ஸோ இன்னொரு முறை கண்டிப்பாக கொடைக்கானலுக்கு இன்னொரு முறை வருவேன்.
என் தம்பி கூப்பிட்டு வரணும், என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரணும், எல்லாம் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு ஒரு முறை வருவாங்க. அப்போ போய்க்கலாம் தாராளமாக. லைட்டாக அஸ்தமிக்கிறாரு அப்படின்னு ஒரு ஃபவுண்டைன் என்றதை ஆன் பண்ணி விட்டாங்க. வரும்போது பார்த்து ஆஃபில் இருந்தது, இப்போ ஆன் பண்ணி விட்டாங்க. போட்டிங் மட்டும் போனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க அந்த கிளைமேட்டில். பட் போகல. பஸ் ஏறி முடிக்கிறதுக்குள்ள சும்மா அந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஃப்ரீ என்ட்ரி தான் இந்த பார்க்குக்கு உள்ளே போகலாம். பட் சில்ட்ரன்ஸ் பார்க்னு போட்டிருக்காங்க. நானும் ஒரு சில்ட்ரன் தான், மனசளவில் நானும் ஒரு சில்ட்ரன் தான். பட் வயசுன்னு பார்க்கும்போது 7 வயசு ஆகுது. தனியாக வந்தால் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபோட்டோ எடுக்க யாரும் ஆகலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபோனை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே நான் பேச அங்கே கேண்டிடாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு இடம் கிடச்சதெல்லாம் இப்போ நல்லா போச்சுங்க. இல்லைன்னா ரொம்ப ஓகே மக்களே, நான் அப்படியே இதோட வீட்டுக்கு கிளம்புறேங்க. டைம் 5:40 ஆகுது. இப்போ போனோம்னா ஒரு 6 மணி 6:30 7 மணிக்கு நமக்கு திண்டுக்கலுக்கு பஸ் இருக்கும். அங்கே போய்ட்டு கோயம்புத்தூர் வர போகணும். ஸோ அப்படியே கிளம்புறேங்க. நான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சாரிங்க, உங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணி காமிக்கலாம், ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸை போய் காமிக்கலாம், டூரிஸ்ட் அட்ராக்ஷனை போய் காமிக்கலாம்னு. பட் முடியல. இன்னொரு முறை வரும்போது தாறுமாறாக பண்ணிடலாங்க. ஓகே, இந்த வீடியோவை சைன் அவுட் பண்ணுறேன். 2வது முறையாக ஃப்ரம் எவர் கிரீன் குயின் ஆஃப் ஹில்ஸ் கொடைக்கானலுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டைம் இப்போ 6 ஆகுது. வந்ததான் வந்துட்டோம். ஸோ திண்டுக்கல் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டோட ஒரு சின்ன டூர் மாதிரி பார்த்துடலாங்க. கொடைக்கானல் யாராவது வரீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ இந்த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக தராங்க. நான் இந்த பஸ்ஸில் தாங்க போகலான் இருக்கேன். திண்டுக்கல் போகுது. டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. நான் வில்பட்டி பல்லங்கி பழம்புதூர் பூம்பாறை பூண்டி கிழாவரை பழனி மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் கோவை பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 உள்ளே போய் பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பேர் உட்கார மாதிரி சீட்ஸ் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கான்னு பார்ப்போங்க. ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குது, பட் சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லை. இங்கே பஸ் டைமிங் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைமிங் மட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டு அப்படியே நான் பஸ் ஏறி கிளம்புறாங்க. ஓகே மக்களே, கொடைக்கானல்லேருந்து திண்டுக்கல் போகிற ரூட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். பட் இப்போவே டைம் 6:02 ஆகுதுங்க. இருட்டிடும். ஸோ ஒன்றும் நம்மளால் பார்க்க முடியாது, இருட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த விளாகை நான் கட் பண்ணுறேங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தால் பழனியிலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது மட்டும் லேட்டாகாமல் வந்திருந்தால் 2 ரூட்டையும் கவர் பண்ணி 2 வீடியோ போட்டுருந்துருப்பேன். இட்ஸ் ஓகேங்க. பாய்ங்க. பஸ் கிளம்புது. அப்படியே கிளம்புறாங்க. இந்த எஸ்டிசி பஸ்ஸு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு தாறுமாறாக இருக்குங்க. நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் தான் தாறுமாறாக இருக்கும் ஜன்னல் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மன்னனூர் போகிற பஸ்ஸுங்க யூஸ் ஆகும். மன்னனூர்லாம் செம்ம அழகான வில்லேஜ். ஒரு முறை வரலாம். அடுத்த முறை வரும்போது 4 முறை பிளான் பண்ணிட்டு சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாட்டு நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் லாஸ்ட் முறை வந்திருந்த போது அஞ்சலி போட்டாங்க. இப்போ நிலாவே வா போடுறாங்க. சூப்பருங்க. இந்த மாதிரி இப்படியே பாட்டு கேட்டுகிட்டே கீழே இறங்கினோம்னா, அதாவது மலையை விட்டு கீழே இறங்கினோம்னா அருமையாக இருக்குங்க. நான் ஃபர்ஸ்ட் கொடைக்கானல் வரும்போது நவம்பர் 12, 2022 அன்னைக்கு வாங்கினேன். இன்னைக்கு நவம்பர் 12, 2024. மக்களே, போன வருஷம் கொடைக்கானலுக்கு ட்ரிப்பு போட்டாங்க நவம்பர் 17 அன்னைக்கு. என் கூட என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு, அண்ட் என் தம்பியும் வரேன்னு சொல்லியிருந்தான். என் தம்பிக்கு கடைசியில் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவன் வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டும் கடைசியில் கட்டி விட்டுட்டான். அதே மாதிரி இந்த ட்ரிப்பும் 2 பேர் போட்டாங்க. இந்த ட்ரிப்பும் 3 பேர் போட்டால் நானும் என் கூட கொலீக்ஸ் 2 பேர். அண்ட் அந்த ஒருத்தவனுக்கு எக்ஸாமு, இன்னொருத்தவனுக்கு பிரான்ச் ஒர்க் ஸ்பேஸில் ஏதோ இஷ்யூன்னு சொல்லிட்டு அவனை கால் பண்ணி கூப்பிட்டாங்க. அண்ட் எனக்கும் இப்போ அழைப்பு வந்துடுச்சுங்க வீட்டுக்கு வர சொல்லி. பட் நான் போகிறதில்ல.